கயல் கும்கி மைனா படங்களை வெற்றி தொடர்ந்து வந்திருக்க இயக்குனர் பிரபு சாலமனின் அடுத்த படைப்பு. இது வழக்கமான காதல் கதை தாங்க. லவ் பண்ணுற ஹீரோயின் எப்படி சேர்ந்தாங்க அப்படின்றதான் படம். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, ஹீரோயின் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் யாரோட ஆக்டிங்குமே குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. கேமரா செம்ம, சில பாட்டு மட்டும் கொஞ்சம் சுமார் அப்படின்னு வழக்கம் போல் ரிவ்யூ கொடுக்க இது ஒன்றும் வழக்கமான பிரபு சாலமன் படம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த பிரபு சாலமன் படங்கள்லேயே இதுதான் ரொம்ப வெயிட்டான ஸ்டோரி. இதை ரிவ்யூ மட்டும் பண்ணால் பார்த்தாது, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனும் பண்ணணும்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகி ஆல்ரெடி 20-25 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்பாய்லர் ஒன்றும் பெருசாக மேட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தான் படத்தோட கதை எப்போவே தெரியுமே. அது மட்டும் இல்லாமல் எல்லா படத்தையும் கதை தெரியாமல் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலைப்பாயுதே, அந்த படத்தோட கதை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் நீங்கள் இப்போ பார்த்தாலும் அந்த படத்தை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா அந்த படம் சஸ்பென்ஸை பேஸாக வச்சு போகாது, ஃபீலிங்ஸை பேஸாக வச்சு போகும். ரீசெண்டாக வந்த ராஜாராணி கூட அது மாதிரி படம் தாங்க. அதுக்காக அந்த படங்களுக்கும் கயலுக்கும் எது சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வருது என்னென்னா, சில படங்களை கதை தெரிஞ்சுட்டு பார்த்தா உங்களால் இன்னும் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுன்றது தான். ஓகே, இப்போ திரும்ப கயலுக்கே வருவாங்க. வாழ்க்கை ரொம்பவே ஷார்ட். பணத்தை சேர்க்கறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்லா வாழ்ந்து மெமரிஸை சேர்க்கணும். இதுதாங்க கயல் படத்தில் ஹீரோட ஃபிலாசபி. இப்படியே இவர் தன்னோட ஃப்ரெண்டோட ஊர் சுற்றிட்டு ஜாலியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறார். அங்கே அவர் ஹீரோயின் கயலோட விழிகளை பார்த்த உடனே அங்கேயே காதல் விழுந்துடுறாரு. ஆனால் அவர் விட்டு பிரிஞ்சு போகணுன்ற சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் கயலோட நினைவுலேருந்து மீள முடியாமல் திரும்ப அவங்கள பார்க்க வர்றாரு. அங்கே பார்க்க வரும்போது தான் தெரியுது கயலும் தன்னை தேடி தான் போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க எப்படி சேர்ந்தாங்க அப்படின்றது தான் கதை. என்னங்க, ஏற்கனவே பல படங்களில் பார்த்த மாதிரியா இருக்கா? அவுட்லைன் வேணும் அப்படி இருக்குங்க. ஆனால் ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கை கேட்டிங்கன்னா இது ஏற்கனவே வந்த படங்கள் மாதிரி இல்லை அப்படின்னு உங்களுக்கு கிளியராக புரியும். ஹீரோவோட அப்பா பார்வையற்றவர், ஆனால் வாழ்க்கையில் அவர் ஒரு தடவை வெளிச்சத்தை பார்க்குறாரு. அது எப்போன்னா தன்னை ஒரு பொண்ணு காதலிக்கும் போது. அதே மாதிரி தன்னோட பையனும் அந்த வெளிச்சத்தை பார்க்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு. அதுக்காக ஒரு லெட்டர் வந்துடுறாரு. அதுக்கேற்ற மாதிரியே பையனும் ஊர் ஃபுல்லாக ஒரு மெமரிஸை மட்டும் தேடி போகல, உண்மையான காதலையும் தேடி போகிறாரு. இதே மாதிரி சில விஷயங்களை கயலோட பாட்டி கயல்கிட்ட கயலோட அம்மா சொன்னதாக சொல்கிறாங்க. அதனால தான் இவங்க 2 பேரும் ஒருத்தர் தேடி போகிறாங்க. படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக வில்லன் அப்படின்னு யாருமே இல்லை. படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே ஹீரோ ஹீரோயின் ஏதோ ஒரு வகையில் ஒன்று சேர உதவுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீரோயின் சைடில் சைட் வில்லனாக வர ஒருத்தரை பணம் கொடுத்து ஹீரோவை பார்க்க அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவுக்கு ஒரு போலீஸே ஹெல்ப் பண்ணி எஸ்கேப் பண்ண வைக்கிறாரு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா படத்தை இன்ட்ரெஸ்டாக காட்டணும் அப்படின்றத விட ஒரு மெசேஜ் சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, எல்லாமே கடவுள் கையில் தாங்க இருக்குது, எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார் அப்படின்றதான் அது. யோசிச்சு பாருங்கள், டைட்டிலில் ஒரு பைபிள் கொட்டேஷன் வரும். அதுக்கப்புறமா தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி படத்தோட எண்டிங்கில் ஹீரோ ஹீரோயின் ஒன்றா சேரும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு அவர் போட்டிருக்க சாமி டாலரை கிஸ் பண்ணுவார். ஸோ எல்லாமே கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இன்னொரு விஷயங்க, எந்த பாட்டியும் தன்னோட அப்பாவித்தனமான பேத்தியை முன்ன பின்ன தெரியாதவனை தேடி தனியாக அனுப்பி வைக்க மாட்டாங்க. இந்த படத்தில் இந்த பாட்டி பண்ணுறாங்க, ஏன்னா எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி யார் யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் கைலுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க ஹீரோவோட ஒன்றா சேர ஹெல்ப் பண்ணுறாங்க. இதே தான் பாட்டி முன்னாடி கூட சொல்லியிருப்பாங்க, ஹீரோ ஆரனோட உயிர் கையல்கிட்ட இருக்குது, ஸோ அவனோட உயிரை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இது. எஸ், இது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா எது நடக்கணுமோ அது நல்லாவே நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி படம் ஃபுல்லாக யோசித்து பார்த்தா நிறையா கான்செப்ட்ஸும் கனெக்டிவிட்டியும் இருக்குங்க. சின்ன சின்னதாக படம் ஃபுல்லாகவே இருக்கும். என்னப்பா அது, நீ சொல்கிறலாம் பார்த்தா படம் அப்படியே எங்கேயோ போய் என்னமோ பண்ணி இருக்க மாதிரி சொல்ல வர, நானும் படத்தை பார்த்தனே, எனக்கெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்களா? எஸ், ஏன்னா படத்தில் நெகட்டிவும் நிறையா இருக்குது. அது என்னென்னா, படத்தில் நிறையா விஷயங்களை சும்மா வெறும் டைலாக்ஸ் மூலமாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியல. யோசிச்சு பாருங்கள், கும்கி படத்தில் ஓப்பனிங்கில் ஒரு சீன் வரும். அந்த யானையோட பாகனுக்கும் யானைக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரம் ஒரு விஷுவலாக காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் தான் படம் ஃபுல்லாக அந்த சென்டிமெண்ட்டை கொண்டு போச்சு. ஆனால் அதுவே யாரோ ஒரு கேரக்டர் வந்து அந்த யானையும் யானை பார்க்கணும், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸு,
அண்ணன் தம்பி அப்படி இப்படின்னு சும்மா அரை மணி நேரம் பக்கம் பக்கமாக பேசியிருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு அந்த ஃபீல் இருந்திருக்காது. இந்த படத்தில் அதுதான் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஓப்பனிங்கில் ஹீரோ லைஃபோட ஃபிலாசபியை ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாரு. ஆனால் அது எல்லாமே ஒரு கன்க்ளூஷன் மாதிரி இருக்குது. ஸோ கேட்குற ஆடியன்ஸ்க்கு ஓவராக கருத்து சொல்கிற மாதிரி இருக்கே தவிர அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத உணர்வு ரீதியாக புரிஞ்சுக்க முடியல. இதுதான் படத்தில் ரொம்ப முக்கியமான ட்ராபேக். படம் ஃபுல்லாக ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு எல்லாருக்கும். அப்புறம் படத்தோட கேமரா பக்கங்க. சொல்லப்போனால் நான் விஷுவலாக அவங்க என்னென்ன காமிச்சிருக்காங்க அப்படின்றதுக்காகவே படம் பார்க்க போனேன். ஆனால் அதுக்காக கிராமத்தில் இருக்க பொண்ணை சம்மந்தமே இல்லாமல் மலங்காட்டில் போய் ஒரே ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஏன்னா பார்க்குறக்கு அந்த ஷாட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் ஓவராகவே இருந்தது. படத்தில் சாங்ஸ் நல்லா தாங்க இருந்துச்சு. ஜென்ரலாகவே பிரபு சாலமனோட படங்களில் பாட்டு கதையோடு சேர்ந்தே போகும். அதே மாதிரி இதுவும் போனதால் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கடைசி படத்தை தவிர தேவையில்லாமல் போகிற வரவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு அது ஏதோ மற்ற சாதாரணமான படங்களில் இருக்க மாதிரி இருந்தது. அதுவும் சாண்டா கிளாஸாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தவங்க ஏன் அந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் போட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை கன்னியாகுமரியில் அது ஃபங்க்ஷனில் ஒரு பார்ட்டான்னு எனக்கு தெரியல. மேபி ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தட்ஸ் இட். படத்தை பற்றி நிறையா பேசியாச்சு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அப்படி ஒருவேளை நீங்கள் என்ன படம் பார்க்கலான்னா படம் பார்த்துட்டு வாங்க. பார்த்த அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத காமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயங்க, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு வீக்கெண்ட் டைம் கிடச்சா இன்டு தி வைல்ட் படம் பாருங்கள். இந்த படம் கயல் படத்தில் ஹீரோ ஓப்பனிங்கில் சொல்லுவார் ஒரு சில ஃபிலாசபிஸ், அது சம்மந்தமான படம். ரொம்ப லைட்டான மூவி. ஜஸ்ட் ரூமில் தனியாக ஹெட்செட்டை மாட்டிட்டு ஃப்ரீயாக பாருங்கள். படம் பார்த்து முடித்த உடனே ஒரு பெரிய சூப்பரான ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலும் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். என்ன கேட்டால் இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சீக்கிரமே என்னோடய இன்ட்ரெஸ்டர் எக்ஸ்பிளைன் வீடியோ ரெடி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி வைங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் மற்றும் காமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்டான ரிவ்யூஸ்க்கு ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.